ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். இதோட பேர் கிறிஸ்பி பிரெட் ஃபிங்கர்ஸ். சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலை மாவு நீங்கள் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதோட மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் இது பட்டை பொடி கொஞ்சம், ஜீரகப்பொடி கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இப்படி பஜ்ஜி பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ப்ரெட் தூள், சரிங்களா, ப்ரெட் கிரம்ஸ். அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ வாங்க நம்ம கிறிஸ்பி ப்ரெட் ஃபிங்கர்ஸ் பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் கிரம்ஸில் இப்படி கோட் ஆகிற மாதிரி மேலே போடுங்க. ப்ரெட்டை ஒரே மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா சாண்ட்விச் மாதிரி செய்வோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. பேரலாம் நீங்கள் ஒரு தவாவில் வந்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும். இது நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக குக் ஆகணும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உண்டான டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது பெருங்காயத்தை பற்றி. பெருங்காயம் வந்து நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், இது வந்து குக்கிங்கில், ரசத்தில், சாம்பாரில் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க நமக்கு தெரியும். இதோட முழு பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சு நம்ம உபயோகப்படுத்தினா இன்னுமே நமக்கு இதோட பெனிஃபிட்ஸு பலனே அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு, கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் பெருங்காயத்தில் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வராமல் இது தடுக்குது. இதை கன்சியூம் பண்ணிட்டு வந்தால் டெய்லி இந்த பெருங்காயம். அதுக்கப்புறம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வந்து இது நல்ல தீர்வாக இருக்குங்க. குடல், வயிறு, அதுக்கப்புறம் அஜீரண சம்மந்தப்பட்டது. மெயினாக லேடிஸை பொறுத்தளவில் இர்ரெகுலர் பீரியட் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல அருமருந்தாக இருக்குதுங்க. அது இதை கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க, அவங்க உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இர்ரெகுலர் பீரியடில் சரியாகி ஒரு ரெகுலரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ்னால் வரக்கூடிய ஸ்டொமக் பெயினுக்கும் ரொம்ப நல்லது. சில பேருக்கு ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக இருக்கும், ப்ளீடிங், அவங்களுக்கும் இது நல்ல அருமருந்தாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பெருங்காயம். இதை கட்டாயம் உங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. பாருங்கள், இது வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட் வந்து கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் இது குயிக்காக ரெடி ஆயிருங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம ப்ரெட் கிறிஸ்பி ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.